ஹலோ 12th ஸ்டூடெண்ட் 12th பயாலஜியில் வரப்போகிற செகண்ட் மிட்டம் எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுமா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா நம்ம சேனலில் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி வச்சுங்க. ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பயோபாட்னியில் வந்து பார்த்தோன்னா 6, 7, 8, 9 இதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சாப்டர். பயோபாட்னியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக் பேக்கில் என்னென்ன கொஸ்டின் படிக்கணும், புக் இன்சைடில் என்னென்ன கொஸ்டின் படிக்கணுன்றதை நான் தெளிவாக கொடுத்துட்டேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே இதோட பிடிஎஃப் வைக்கிறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனலில் வந்தீங்கன்னா இதோட நான் ஃபோட்டோ காப்பி எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காம வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் படிக்கணுன்றது தெளிவாக வந்திருக்கும். அதே போல் 8th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நான் இந்த ரெட் கலரில் சர்க்கிள் போட்டுற கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ், ஏன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதில் புக் இன்சைடில் இருக்கிற கொஸ்டின் எப்போவுமே ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அது எல்லாமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம்லேயே நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதே போல் வந்து பார்த்தோன்னா அடுத்து என்ன சப்ஜெக்ட்டுக்கு வீடியோ போடலான்றதை கீழே கமெண்ட் தெரியுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் புக் பேக்கில் இந்த நம்பர்ஸை மார்க் பண்ணி வச்சுட்டு படிங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சேனலில் வீடியோ வந்துட்டு இருக்கோம். 9th சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக் பேக்கில் என்ன கொஸ்டின் படிக்கணும், புக் இன்சைடில் என்னென்ன கொஸ்டின் படிக்கணுன்றது தெளிவாக கொடுத்துட்டேன். ஆனால் 9th சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதே போல் அடுத்து வந்து பார்த்தோன்னா ஜுவாலஜியில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் என்ன கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்கோம். 9th சாப்டர், 10th சாப்டர், 11th சாப்டர் இந்த 3 சாப்டர் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு செகண்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு வரும். ஸோ செகண்ட் மிட்டம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் எப்போவுமே நல்லா தெளிவாக படிச்சிங்க. ஆனால் பயாலஜி பொறுத்த வரைக்கும் புக் இன்சைட் கொஸ்டின் தான் ஸோ அதிகமாக கேட்பாங்க. புக் இன்சைடில் வந்து பார்த்தோன்னா நான் 5 மார்க்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கொஸ்டினை நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதே போல் வந்து பார்த்தோன்னா 10th சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா புக் பேக்கில் என்னென்ன கொஸ்டின் படிக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம். இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணிடுற கொஸ்டின் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெட் கலரில் நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்குது. ஸோ இதே போல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 12th வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா 12th-க்கும் 10th-க்கும் 11th-க்குமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்டேட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு லைக் பண்ணினா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னொரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதில் வேறு கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா படிச்சிக்க. ஸோ அடுத்து என்ன சப்ஜெக்ட் போடலான்றதுக்கு கீழே கமெண்ட்டில் தெரியுங்க. ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.